ரஸ்க் அல்வா தாங்க ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 ரஸ்க்கை குட்டி குட்டியாக உடச்சி போட்டுக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க மசியாட்டு. இந்த பாருங்கள் நல்லா மசி அடிச்சு இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதே பேன்லேயே நம்ம பொடிச்சு வச்சுருந்த ரஸ்க்கை போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துடலாங்க. வறுத்து எடுத்ததை ஒரு தட்டத்தில் தட்டி வச்சிடலாம் ஆறட்டும். அதே பேன்லேயே 2 கப் அளவு தண்ணி ஊற்றி 1 கப் சீனி போட்டு சீனி கரையிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுலேயே நம்ம பொடிச்சு வச்ச ரஸ்க்கை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. தீ சிம்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா உருண்டு வரக்கூடிய பக்குவம் வரும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா இந்த பாருங்கள் சுருண்டு வந்துடுச்சு. இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. ரஸ்க் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாசனையும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.